5ஆம் இடம்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்கிறாங்க. ஏப்பா அப்படின்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் தான் ஒருத்தன் போடுற எஃபர்ட்டுக்கான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படிங்கிற இடம். சரி, இப்போ இந்த 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஆகிறதெல்லாம் அது யோகம், அதெல்லாம் விட்டுருவோம். 6ஆம் இடத்ததிபதி, 8ஆம் இடத்ததிபதி அல்லது 12ஆம் இடத்ததிபதி அங்கே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். எங்க 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், 6க்கு அதிபதி, 8க்கு அதிபதி அல்லது 12க்கு அதிபதி உட்காந்துருக்கார். இவங்க வந்து கொஞ்சம் கடும் முயற்சி எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். அப்போ ஒரு தடவை செய்கிற வேலையை 2 தடவை எல்லாம் சிலர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ இவங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அவங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக 6, 8, 12க்கு அதிபதிகள் லக்னத்துக்கு 5ல் நிற்கிறாங்கன்னாக்க பெரும்பாலும் அடையாளத்தை வச்சு வழிபடுறது, அருவமாக வழிபடுறது, உருவமும் அருவமாக வழிபடுறதுங்கிற மாதிரியான குலதெய்வங்கள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, அருவாளை வந்து சாமியாக வச்சு வழிபடுவாங்க, படியவே சாமியாக வச்சு வழிபடுவாங்க, அல்லது ஒரு மரத்தை வந்து சாமியாக வச்சு வழிபடுவாங்க, அல்லது முகம் மட்டும் இருக்கிற மாதிரியான சுவாமி, அல்லது வந்து சாமியை உரியில் வச்சுருப்பாங்க, எடுத்து முகத்தை மட்டும் சோடனை பண்ணி அப்படியே சாமியை கும்பிட்டு திருப்பியும் உரிக்கு ஏற்றிடுவாங்க. இது மாதிரியான குலதெய்வ வழிபாடுகள் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். முழுமையான உருவம் அப்படிங்கிற பாயிண்டில் வராது. இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு இவங்க வந்து ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ப்ராப்பரானா போய் கோயிலில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. எல்லாரும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பண்ண முடியாமல் கூட ஒரு சிலருக்கு இருக்கும். அமாவாசை, கிருத்திகை அந்த மாதிரியான விசேஷ நாள்களில் இந்த குலதெய்வ வழிபாடு அவங்கள நினச்சி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட போதும், வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட போதும், நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். அடுத்தடுத்து வர தோல்விகள் இருக்கு இல்லையா, இது வந்து மாறுதல் அடையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது 5ஆம் இடத்தை வச்சு ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது ஈஸியாக வெற்றி அடைய முடியுமா அல்லது கடின பாடாங்கிறது தெரியும். ஒருவேளை கடினமாக வெற்றி அடையணுங்கிற மாதிரியான பொசிஷன் இருந்ததுன்னா இப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஈஸியாக வெற்றி கிடைக்கும்.